மார்பகத் தளர்வு என்ற ஒரு நோயை பற்றி பேச இருக்கிறோம். இது மிகவும் பெண்களுக்கு வேதனைக்குரிய ஒரு நோயாக இருக்கிறது. இதை வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு நோயாக இருக்கிறது. இது வந்தவுடனே பெண்களுடைய மனோநிலை சிதைந்து விடுகிறது. இதனால் கணவன் மனைவி பிரச்சனை உருவாகிறது, தன்னம்பிக்கை குறைகிறது, பெண்ணுக்கு பலவிதமான நோய்கள் வருவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. ஒரு எப்படியாப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாலும் கோபமே வராது, மிகவும் சாந்த சொரூபியாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் அழகை மட்டும் நீங்கள் கெடுத்து விட்டால் போதும், அவர்களுக்கு கோபம் வந்துவிடும். அதுபோல் பெண்கள் அழகை பாதுகாப்பது, அந்த அழகுதான் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலதனமாக இருக்கிறது. இந்த உலக உற்பத்திக்கு அவர்களுக்கு இறைவன் தந்த ஒரு கொடையாக இருக்கிறது. அந்த அழகிலே அவர்களுக்கு பின்னடைவு ஏற்படுகின்ற பொழுது மன ரீதியான பிரச்சனைகளுக்கு ஆளாகிறார்கள். அது தேவையில்லை. மார்பகத்தளவு நீங்களே சரி செய்யறதுக்கு ஒரு சில உணவு முறைகளை சொல்கிறோம். நீங்கள் இது இரத்த குறைவு, இரத்த அடைப்பு இதனால தான் வருது. அதிகம் உங்களுக்கு வெத்தலை பாக்கு அதிகம் போடலாம். வெத்தலை பாக்கு அதிகம் போட்டுட்டு முழுங்கிட்டு உடனே நீங்கள் பல்ல விளக்கினா உங்களுக்கு காரம், உங்களுக்கு மார்பகங்கள் நீங்கள் சீக்கிரமாக அது டைட் ஆகிறதும் அது வளர்றதையும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ரத்தம் 3 பொருள் சேர்ந்தோன்னா ரத்தமாக மாறுது இல்லையா? அதனால் மார்பகங்கள் தளர்வுக்கு வெத்தலை பாக்கு போடுறது ஒரு சிறந்த இது. பல்லு காலையாகும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா, உடனே நீங்கள் முழுங்கிட்டு அது முதல் வர எச்சியை முழுங்கிடணும். அதுக்கு வரக்கூடிய எச்சிகள்லாம் நீங்கள் முழுங்கலாம். முழுங்கிட்டு உடனே நீங்கள் பல்ல விளக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இது இருக்காது. அதற்கு பிறகு நீங்கள் கருஞ்சீரக எண்ணெயை மேலே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக டைட் ஆகிறத நீங்கள் கொஞ்சம் உணரலாம். அதற்கு பிறகு இரத்த ஓட்டம் அதிகரிக்கக்கூடிய பீட்ரூட், மாதுளை, வாட்டர்மேன், அந்த மேல் தோலோடையே கட் பண்ணி, இந்த பச்சையாக இருக்கிற தோலையும் நீங்கள் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி போடணும். அதில் தான் அது மருந்து இருக்குது. இந்த 3ஐயும் நீங்கள் ஜூஸ் பண்ணி அதை தொடர்ந்து 48 நாள் குடிக்க உங்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகி உங்கள் மார்பகங்கள் பெரிதாகிறதையும் அது வலுப்பெறதையும் நீங்கள் பார்க்கலாம். அதனால் இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க. அதிகம் நீங்கள் ஆட்டுக்கறியில் செவுருட்டின்னு ஒன்று இருக்குது. அதையும் மூளையும் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இரத்த நாளங்களுக்கு தேவையான சத்துக்கள் விரைவாக கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற பலன் ஏற்படும். இதெல்லாம் செய்து உங்களுக்கு அதிகம் பலன் இல்லைன்னா 20 வயதிலிருந்து 60 வயது வரை இதை பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட சூழல் இருப்பவர்களுக்கு இந்த மார்பக தளர்வுக்கு இது தோலை அற்புதமான நிலையில் கொண்டு வருகிறது. அங்கே மட்டுமல்ல, தோல் எங்கு சுருங்கி இருந்தாலும் சரி, கையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய மார்பகங்களில் இருந்தாலும் சரி, அந்த தளர்வை இது எதனால் வருகிறது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். சத்து குறைபாடு முதல் காரணம். இரத்த ஓட்டம் அதிகம் குழந்தை பிறந்த பிறகு ஏற்படுகிறது. குழந்தை பிறந்த பிறகு அவர்களுக்கு சத்துக்கள் நிறைய தேவைப்படுகிறது. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதின் காரணமாக அது ஏற்படுகிறது. அதனால் அவைகளையெல்லாம் சரி செய்ய இந்த அருமருந்து அற்புதமான ஒரு உங்களுக்கு ஒரு தைலத்தை போல் இருக்கும். அது ஒரு பேஸ்ட் போல் இருக்கும். அதை நீங்கள் இரவு நேரங்களிலே உங்களுடைய மார்பகங்களில் பூசிக்கொள்ளுகிற பொழுது அது எங்கு இரத்தம் இருந்தாலும் அந்த இரத்த ஓட்டத்தை வேகப்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய திசுக்களுக்கு தேவையான சத்துக்களையும் ஆக்சிஜனையும் பெறுவதற்கு இதற்கு மார்பு பெருக்கி என்று அதற்கு ஒரு பெயர் இருக்கிறது. அந்த மூலிகைக்கு அந்த மார்பு பெருக்கினுடைய மூலிகையினுடைய சூரணத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு கவர்ச்சிகரமான ஒரு மார்பகத்தை நீங்கள் பெற்றுவிட முடியும். உங்கள் தன்னம்பிக்கை வளர்ந்துவிடும். அதனால் கவலை இல்லாமல் நீங்கள் இந்த மார்பக பெருக்கி சூரணத்தை வாங்கி உங்கள் வாழ்வில் அழகை பெற்று நீங்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, கணவன் மனைவிக்குள் இன்பகரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக சித்தர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் ஸ்க்ரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்து இந்த மார்பக பெருக்கி சூரணத்தை நீங்கள் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு பராசக்தியின் அருள் பூரணமாக கிடைக்கட்டும். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே தேவி நாராயணி நமஸ்துதே.